வணக்கம். தமிழ்நாடு 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான ஓர் அறிவிப்பு, அந்த ஒரு செய்தி வெளியே வராது. அதில் ரூ தமிழ் எழுத்து ரூபாய் என்றதுக்கான ரூ அப்படின்னு போட்டு தமிழ்நாடு 25-26 பட்ஜெட் என்ற ஒரு விளம்பரம் அதான் இப்போ வந்திருக்கும். சென்ற ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இதுக்கு முன்னாடி இருந்தது, ஒன்றிய அரசின் லட்சணையாக. அதுவும் தமிழ்நாடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் உதயகுமார் அவர்களுடைய செய்த அந்த லோகோவை தான் தேர்வு செய்தாங்க. இது ஒரு வரலாற்று. இது இன்றைக்கி ஏன் தமிழ்நாடு அரசு ரூ அப்படின்னு போட்டுருக்குது? உடனே இங்கே கொதித்து எழற அந்த ஊறுகாய் மாமி ஏதோ அவங்க பூண்டு ஊறுகாய் சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு தானே காசி பணத்துக்கு ஆசைப்பட்டு எதை வேணாலும், இப்போ மாட்டுக்கறி விற்கிறதெல்லாம் யாரானா பார்ப்பான் தான், யாரா ஏற்றுமதி செய்கிறத பேர் முஸ்லீம் பேரை வச்சுக்குவான். ஏன்னா அரபு நாடுகளில் அந்த கறி போகணும், அவன் முஸ்லீம் பெயர் இருக்கணும், ஹலால் பண்ணிக்கிறியான்னு கேட்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அவன் வாங்குவான். அதுக்கு திருட்டுத்தனமாக ஒரு பேரை வச்சு வியாபாரம் பண்ணுற ஒரு கூட்டம் தான் இந்த கேள்வி கேட்டுக்குது. என்ன கேட்டுக்குதுன்னா, பிராந்திய பேரினவாதம் இதாங்க. அப்போ என்னன்னா, ஆவுன தேசியத்தை தீர்ந்து வந்து சொருகிறது. செய்துகிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுக்குரிய நிலப்பரப்பு இருக்குது, தமிழ்நாடு அரசுக்குன்னு மொழி இருக்குது, தமிழ்நாடு அரசுக்குள்ள பழக்க வழக்க கலாச்சார பண்பாடு இருக்குது. இவ்வளவு இருந்து அந்த அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அவங்க ஒரு தமிழ் எழுத்தை முதன்மைப்படுத்தி தமிழ்நாட்டில் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டா உங்களுக்கு வந்து தேசியத்தை தீர்ந்து வந்து வைப்பீங்களா? சொல்கிறவங்களாம் இன்னும் தேசியத்துக்கு யோக்கியதையாக நடந்தாங்க பாருங்க. அவங்க செஞ்சது லட்சணையாம். அதுக்கு ஒரு பேர் தமிழில் இப்போ அது புழக்கத்தில் இருக்கிறது. ஒன்றிய லட்சணையை தானே பயன்படுத்தணும். இவங்க என்ன தனியாக ஒன்று? அப்போ இது தனியாலாம் கிடையாது, இது ஒரு லட்சணை, இது ஒரு அடையாளம். தமிழ்நாடு அரசு தன்னுடைய அடையாளத்தை வெளிக்காட்டி இருக்குது. இதில் என்ன இருக்குது? தமிழை காட்டினா அவ்வளோ என்ன உங்களுக்கு நொந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகணும். இதுக்கு என்ன அது வந்து பிராந்திய, அந்த வார்த்தையை பார்க்கணுங்க, பிராந்திய பேரினவாதம். இன்னும் பேரினவாதம் சொன்னால் எவனாக இருந்தாலும் அடக்கி ஆடுறது தப்புடா, அது யாராக இருந்தாலும் சரி. அதில் பிராந்திய பேரினவாதம். அப்போ உனக்கு என்ன? அப்போ நீ செய்யறது என்ன? நீ என்ன செஞ்சு நிற்கிற? ஒன்றிய பேரினவாதம். யாரா ஒன்றியம்? உனக்கு எதாவது நிலப்பரப்பு இருக்குதா? உனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குதா? ஒரு பண்பாடு இருக்குதா? இல்லை ஒரே மொழி இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஆனால் இவன் சொல்கிறான், இவன் செய்கிறது எல்லாமே பேரினவாதம் தான். என்னத்தை செய்கிறது? இந்த பாரத்ன்ற ஒரு வார்த்தை ஒன்று நடுவில் ஓடிக்கின்னு ஓடியாந்து நடுவில் பூந்துக்கின்னு இன்னும் என்னமோ பண்ணி வச்சுருந்தானுங்க. இந்த நாடுக்கு பேரே பாரத்ன்னு மாற்றிடுவான். உடனே நீதிமன்றம் போனால் அதெல்லாம் அப்படி அப்படியே ஆய கட்டினானுங்க. இந்த நாட்டுக்கு பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு எத்தனை பிரதமரை கண்டு இருக்குது இந்த நாடு. சுதந்திரம் அடைந்ததுலேருந்து பிரதமர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளிநாடு போகிறாங்க, வெளிநாட்டு பிரதிநிதிகள் இங்கே வராங்க, எல்லோரும் ஒன்று கூடி உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போதெல்லாம் இருந்த பிரதமருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இந்த பிரதமரே எத்தனை முறை உட்காரும்போது தன்னுடைய முன்னாடி என்ன எழுதியிருப்பார்? இந்த எழுதிட்டு பார்ப்போம், என்ன எழுதிரும்? தான் உட்காந்துக்கிறான், இவர் யார் அப்படி அங்கே இருக்கும். எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்ததெல்லாம் இந்தியா, இந்தியா, INDIA, இந்தியா அப்படின்னு இருக்கும். ஆனால் இவர் போய் உட்காரும்போது உட்காந்து முன்னாடி வச்சார் பாரத். என்னடா இது பாரத்து? யார்கிட்ட விவாதிச்சிங்க? யார் சொல்லி நீங்கள் செய்யறீங்க? நீங்களா ஒன்று. அப்போ இந்திய துணைக்கண்டத்தில் இருக்க அனைத்து மக்களும் என்ன எண்ணத்தில் இருந்தாலும் தான் செய்யறத செஞ்சுட்டு இது பேரினவாதமா? இல்லை ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிதிநிலை அறிக்கை, நல்லா தமிழ்நாடுடைய நிதிநிலை அறிக்கை, இதில் என்ன பேரினவாதம்? தமிழ் முதன்மைப்படுத்தி பேசினா, தமிழன்னு குரல் கொடுத்தா, தமிழ் மொழி தான் எனக்கு வேணும்னு சொன்னால் பேரினவாதமா? இதெல்லாம் அடி மட்டத்தில் அடித்து நோக்கணுங்க. இவங்கள என்ன ஒரு வெறி உணர்ச்சி பாருங்க. இதை வந்து அந்த நிர்மலா சீதாராமன் 2 நாட்கள் முன்னாடி தான் படாத பாடு, கேவலம்
அப்படியே அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு இன்னும் இந்த ததிகடத்துவம் இன்னும் சொல்லல, அதை போல் ஆடி ஏற்றி இறங்குனிய நீ என்ன பண்ணு? நீ அங்கே உக்காந்தீங்கன்னு தந்தை பெரியார் தமிழை காட்டு மாட்டுமணி சொல்லிட்டேன். என்னால் பொறுத்துக்க முடியல. இன்னும் நீ இப்போ அப்படி துடிச்சு எழுந்த தமிழுக்கு என்ன உழைச்சி கொடுத்த? எதையோ ஒன்று சொல்லுங்க. என்ன உழைச்சி கொடுத்துக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒழிச்சு கட்டினீங்க தமிழை. ஓயால் சொன்னானய்யா, நீ லோக குரு, இந்த குரு, அந்த குரு, அங்கே இங்கே பெருமைப்படுத்தி வச்சுக்கலையே சங்கராச்சாரி. தமிழை நீச பாசை என்னன்னா, அதனால தானே கோயிலுக்குள்ள இல்லாமல் கிடக்குது. இது யார் கேட்கறது? இதெல்லாம் பேரினவாதம் கிடையாது. தன் நிலையை, தன் உரிமையை, தன் மக்களால் தனக்குரிய மொழியை எடுத்து சொன்னா உனக்கு பேரினவாதம். இது திரும்ப திரும்ப தமிழர்கள் செய்வார்கள். இதை எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் தமிழில் பேசுவாரே தவிர, தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாரே தவிர ஒருபோதும் தமிழர் கிடையாது. இதுதான் திராவிடர் இயக்கத்துடைய வலிமையான செயல்பாடு. இதுதான் நீ பாப்பாத்தி, நீ பார்ப்பன என பெண், நீ தமிழ் பேசலாம், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், ஆனால் நீ தமிழன் கிடையாதுன்றதுக்கு சிறந்ததொரு அடையாளம் தான் பிராந்திய பேரினவாதம் என்ற சொல். இந்த சொல் என்றைக்கும் நாம் பிடிமானமாக எடுத்து போராடுவோம். ஏனென்றால் நாம் பிரிவினவாதிக்கு அழைத்து செல்ல வரவில்லை. தன் உரிமையை எடுத்து சொல்லி இந்த மக்களுக்கு தமிழர் என்கின்ற பெருமையும் வேண்டும், உரிமையும் வேண்டும். அதுதான் சுயமரியாதை வாழ்க்கைக்கு சரியான வாழ்வாக இருக்கும் என இந்த நிலையில் இருக்கும் தமிழ்நாடு அரசை பாதுகாக்க என்றும் நாம் போரிடுவோம். நன்றி, வணக்கம்.